நம்ம இந்த படம், வெப் சீரிஸு, டிவி சீரியல்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம்ல. இது எல்லாமே வந்து கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ். பிரெட்டி மச் வந்து கமர்ஷியலா சக்ஸஸ்ஃபுல்லா இருந்தா மட்டும் தான், அவங்களால கன்டினியூஸா அந்த வொர்க்க பண்ண முடியும். பட் அந்த கமர்ஷியலா சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக அவங்க என்னென்ன விஷயம்லாம் பண்றாங்க அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அத பத்தி பார்ப்போம். இதுலனா சில மேனிபுலேஷனும் இருக்கு. ஸோ அதையும் பார்ப்போம். வெல்கம் டு டுட்டி டிவி. தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஆர்மரோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வர மாரி கூலான கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குல்ல. நைஃப், வாலெட் இந்த மாரி நெறைய கூலான கேட்ஜெட்ஸ்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கம்பெனியா உருவாக்கியிருக்கு. armored.comல போயிட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அண்ட் செம்ம கூலான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த வாட்ச் வந்து ஃப்ரம் ஆர்மரோட. ஸோ கேஷியோட G-Shock இருக்கும்ல. ஸோ அதேமாரி நம்மளோட ஓன் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே வந்து ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு நான் வந்து காசு கொடுங்க, நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் காசு வாங்குறது இல்லை. காசை கொடுங்க, நீங்கள் வந்து 10,000 10 கோடி ரூபா கொடுக்குறீங்களா, உங்களுக்கு வந்து 20 கோடி ரூபாய் கொடுக்குறேன், இந்த ப்ராஜெக்ட்டில் இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, இந்த கேஸ்டெல்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ப்ராஃபிட்டை இன்ஷூர் பண்ணுறதுக்கு அந்த டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ கொடுக்குறது சொல்லிட்டேன், நான் வந்து ப்ராஃபிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், இப்போ இந்த ப்ராஃபிட்டை கொடுக்குறதுக்கு நான் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு படத்தில் வந்து ஹீரோ இருக்கிறார், வில்லன் இருக்கார். வில்லன் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஈவினிங் படம் முடிகிற வரைக்கும் கெட்டது தான் பண்ணுவார். ஹீரோ வந்து ஃபுல்லாக 100% நல்லது தான் பண்ணுவார். அண்டு அந்த ஹீரோ வந்து கடைசியாக வந்து வில்லன் கூட சண்டை போட்டு வில்லனை கொண்டுடுறாரு. அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்த படத்துலலாம் அவர் வந்து சென்ட்ரல் ஜெயிலில் காட்டுவாங்க, உள்ளே போவார், போயிட்டு ஒரு 7 இயர்ஸ் கழிச்சு வெளியில் வருவார், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வருவார். அது வேறு விஷயம். வந்து அதே போல் நாங்கள் அவளுக்காக வெயிட் பண்ணிருக்கிறோம். அதுக்கப்புறம் அதை கல்யாணம் பண்ணிட்டு அவர் ஜாலியாக இருப்பார். ஸோ இது வந்து முன்னாடி வந்த படத்தில் வந்து எல்லா படத்துலையும் இந்தமாரி ஹீரோ கொலை பண்ண இந்த சீன் கடைசியாக இருக்கும். பட் இப்போ வர படத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தமாரி ஒரு சீனே இருக்கிறது இல்லை. ஹீரோ வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பார், அப்படியே ஒருத்தன் வேகமாக ஒரு கொல்றதுக்காக வருவார். இவர் எதுவுமே பண்ண மாட்டார், கத்தியை வந்து திருப்பி பின்னாடி வைப்பார். வில்லனா வந்து குத்திக்கிட்டே செத்து போயிடுவான். வில்லன் இல்லை, அந்த அடியாள் வந்து குத்திக்கிட்டு செத்து போயிடுவான். இப்படி அசால்ட்டாக ஒரு 20 பேர். அதுக்கப்புறம் வந்து சீரியஸாக சண்டை போட்டு ஒரு 20-30 பேரை கொள்வார். அதுக்கப்புறம் கொடூரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரை கொள்வார். அதுக்கப்புறம் கடைசியாக மெயின் வில்லன் இருப்பார்னா அவனை வந்து கர்ண கொடூரமாக கொள்வார். ஸோ இவ்வளோ ஒரு கொலையை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 கொலை மினிமம் பண்ணுவார். பண்ணிவிட்டு சரி இவருக்கு என்னடா கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு 5-6 தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. செத்ததுக்கப்புறமும் திரும்ப தூக்கி தூக்கில் போடுவாங்களா, எப்பறம் அந்த மனுஷன் தாங்குவார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் கடைசியாக வந்து ஒரு ரா ஏஜென்ட்டாக இருப்பார். இந்த லைசன்ஸ் டு கில் மாதிரி. அதுக்குன்னு எவ்வளோ பேர் லைசன்ஸ் கொடுப்பாங்க கில் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனாலும் அவர் வந்து இல்லைனா வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸாக இருப்பார். கடைசியாக அப்போ தான் யூனிஃபார்ம் போட்டு வருவார். இவர் பேட்ச் நம்பர்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் அப்படிலாம் கொல்ல முடியாது 100 பேர்லாம். பட் இவ்வளவும் கொண்டுட்டு கடைசியாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிலுக்குலாம் போக மாட்டார். இவர் வந்து அப்படியே ஃபேமிலி கூட வந்து அப்படியே ஜாலியாக இருப்பார். அந்த சமயத்துலேயும் வந்து ஏதோ ஒரு சத்தம் நடக்கும், அப்படியே திரும்பி பார்ப்பார். செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு சீக்வலுக்கு அப்போ தான் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திரும்ப இவர் வந்து 100 பேரை கொல்லுவாங்க, இவர் திரும்பவும் ஜெயிலுக்கு போட மாட்டாங்க அப்படின்ட்டு. அது அந்த கான்செப்ட் ஆஃப் குயிக் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து அந்தமாரி ஒரு விஷயம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து டேப் இன் பண்ணுறதுக்காக இந்தமாரி ஒரு சீன்ஸ் வந்து மாற்றி வைக்கிறது. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜுவெனில் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதெல்லாமல் நிறைய படத்தில் வந்துருச்சு. 18 வயசு கீழே இருந்தால் நீ வந்து சும்மா கூலிப்படையாரு, ஏன்னா உனக்கு 1 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க, திரும்ப வந்துடலாம் இப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பேசி இப்போல்லாம் வந்து அந்த பக்கம் ஒரு க்ரைம் இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. இந்த ஜுவெனில் சைடு இருக்கிற க்ரைம் வந்து நிறைய கண்ட்ரீஸில் இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரீல் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி நேற்றுக்கு வந்துட்டு போய் பாருங்கள். ஸோ அது வந்து எந்த படம்லாம் தெரியல, ஆனால் அந்தமாரி சீன்ஸ் வந்து நம்ம பழைய படத்தில் இந்த காலம் வரைக்கும் நிறைய படத்தில் பார்க்கலாம். அதாவது ஹீரோயின் வந்து கருப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், வெள்ளை கலர் மேக்கப் போட்டுட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அடுத்த நாள் தெரிஞ்சிடும், உடனே வீட்டில் அப்படியே ஒரு பெரிய பிரச்சனை வர மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். காமெடி சீன் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது என்னென்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து மனுஷங்க இந்த உலகத்தை இவ்வளோ பெருசு உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி பாரு, நம்ம இந்த ரூமில் உட்காடுறோம், நம்ம ஏசி போட்டு ஜாலியாக ஒரு கம்ப்யூட்டர், இவ்வளோ டெக்னாலஜி, காரு, பைக்கு, ஏரோப்ளைன் இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு சிங்கமோ கரடியோ நம்மளை வந்து அடித்து கொள்ளலாம் முடியாது. நம்ம அப்படி கொன்னா நம்ம திரும்ப போய் அதை கொண்டு போட்டுருவோம். ஸோ அந்தமாரி வந்து நம்ம ஒரு டாப் ஆஃப் த ஃபுட் செயினில் இருக்கிறோம், இவ்வளோ விஷயம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம். இதுக்கான காரணம் வந்து வெள்ளையாக இருக்கிறவனோ, கருப்பாக இருக்கிறவனோ, ஒல்லியாக இருக்கிறவனோ, உயரமாக இருக்கிறவனோ கிடையாது. இந்தமாரி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மனுஷனோட முயற்சியில் வந்தது தான் இது, மனுஷனோட ஆற்றல் முயற்சியில் தான். ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்தமாரி இது நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, கொரியாவில் இது அதிகமாக இருக்கும், சைனாலேயும் இருக்கும். இந்த ரேசிசம் மாதிரி, ரேசிசம்ன்றதை விட ஒரு சார்ட் ஆஃப் ஒரு கேவலமான ஒரு தாட் ப்ராசஸ், ஓகேவா. ஸோ அதாவது வெள்ளையாக இருக்கிறவங்க அழகு, அது உனக்குள்ளே வச்சுக்கும். பட் அதை வந்து நீ ஒரு மீடியாவில் காமிச்சு அதை வந்து அதை என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தமாரி சீன் காட்டுறப்ப அந்த சீனில் வந்து நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரக்கூடாது, நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர்ஸ் மேலே கோவம் வரக்கூடாது அப்படின்றத ஒரு காமெடியாக மாற்றிடுவாங்க. அந்த ஹீரோ வந்து அப்படியே அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடுறது அப்படி இப்படின்ட்டு எல்லாம் ஃபன்னியாக பண்ணுற மாதிரி, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணுற மாதிரி இருந்துட்டு கடைசியாக அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தலையை முட்டிட்டு அழுகுற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ அப்போ என்னென்னா ஒரு காமெடி சீனாக நம்ம கடந்து போயிடுறோம். ஒரு கேவலமான ஒரு விஷயம்,
உலகத்தில் இப்படி தான் இருக்குது போல இருக்குது, எல்லாரும் இப்படி தான் போல இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு கடந்து போயிடுறோம். அது அந்த இடத்துல நம்ம யோசிச்சு இதுமாதிரிலாம் பண்ணுறதுலாம் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த இடத்துல மியூசிக்லேருந்து எல்லாமே வந்து நம்மள மாரி யோசிக்கக்கூடாது. அவங்கள அந்த டேரக்டர்ஸோட மைண்ட் செட் பாருங்களேன். அப்படி ஏன் அந்த காமெடி சீனாக மாற்றுறாங்க அந்த ஒரு விஷயத்த? அந்த சீனை சீரியஸாக வைக்காமல் ஏன் காமெடியாக மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீனை சீரியஸாக வச்சாங்கன்னா அது ஒரு தப்பான விஷயம்ன்றது நம்மளுக்கு புரியும். ஸோ ஆனால் அந்த சீனை காமெடியாக வைக்கணும். ஏன் அந்த சீனை ஆக்சுவலி ஏன் அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு காமெடி ஏதோ ஒன்று வைக்கலாம்ல? ஸோ ஏன் அந்தமாரி ஒன்று விஷயத்த காமெடியாக வைக்கணும்? ஸோ நீங்கள் அதை பாருங்களேன். இப்போ என்னென்னா, ஒரு விஷயம் நம்மளை ட்ரிகர் பண்ணணும். அந்த ட்ரிகர் பண்ணுற விஷயம் தப்பான விஷயமா இருக்கணும். அந்த விஷயத்தை வைக்கணும். ஆனால் அந்த விஷயத்தை தப்பாக எடுத்துக்கூடாது. அதுக்காக அதை காமெடியாக மாற்றுறது. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த டபுள் மீனிங் காமெடி அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி வந்து சில படத்தில் இருந்திருக்கு. அது வந்து எனக்கே இப்போ தான் தெரியுது. வந்து காலேஜ் போனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறம், சின்ன வயசில் பார்க்குறப்ப இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி அந்த காமெடி டைமில் வந்தப்பெல்லாம் அதில் டபுள் மீனிங் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. ஸோ ஏன்னா அதோட பர்பஸ் என்னென்னா, அந்த டபுள் மீனிங் உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்றது கிடையாது. அந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணி ஒரு காமெடி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த சிச்சுவேஷனில் அவங்க பண்ணியிருப்பாங்க. வேறு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமெடியில் சிரிப்பு வரலன்னா அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் நான் சொல்கிற டபுள் மீனிங் உனக்கு புரிஞ்சிச்சா? ஏன்னா அதுதான் நான் உன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இருக்குது. இப்போ வர படத்துலலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் மீனிங் வந்து நம்மளுக்கு புரியலனாலும் புரிகிற மாதிரி இன்னொரு கேரக்டர் வந்து சொல்கிற மாதிரி, இன்னொரு ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரி, நம்ம அதில் ஏதோ ஒன்று இருக்குது யோசி அப்படின்ற மாதிரி செய்கிறது, இதெல்லாமே வந்து நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காமெடின்ற போர்வையில் நடக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறது. பழைய படத்துலலாம் அந்தமாரி கெட்ட வார்த்தை வரவே வராது. இப்போ வர மாதிரி இந்த கெட்ட வார்த்தைலாம் வரவே வராது. ரொம்ப ரேராக தான் ஒரு படத்தில் வரும். ஏன்னா சின்ன வயசில் வந்து நான் திருச்சியில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தேங்க. சொல்கிறேன் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எனக்கு ஒரு கெட்ட வார்த்தை தெரியாது. ஏன்னா அந்த ஒரு கிளாஸில் எந்த பசங்களும் பேச மாட்டாங்க. டிவியில் எந்த டிவிலையும் வராது. எங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்லேயும் யாரும் பேசலன்னா எப்படி தெரியும் நம்மளுக்கு? ஏன்னா அது ஒரு பழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், சரளமாக வருது. நம்ம ரீல்ஸ் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட வார்த்தை வச்சு வர ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் வந்து பெரிய பெரிய காமெடியன்ஸ்லாம் அந்த ஸ்டேஜில் நின்று காமெடி பண்ணுறாங்களே, அவங்களோட காமெடி நீங்கள் எடுத்து இப்போ கூட போய் பாருங்களேன். நல்ல டாப் காமெடியன்ஸ், லெட்ஸே நீங்கள் வந்து கிறிஸ் ராக் எடுத்துக்கோங்க. ஐ டோன்ட் நோ, கிறிஸ் ராக்கோட காமெடிஸ் நிறைய பார்த்ததில்ல. பெஸ்ட்டு வந்து கெவின் ஹார்ட் எடுத்துக்கோங்க. கெவின் ஹார்ட் வந்து இஸ் லைக் a வெரி டாப் செல்லிங் காமெடின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த காமெடியனோட ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய காமெடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை யூஸே பண்ண மாட்டாங்க. கெட்ட வார்த்தை யார் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபெயிலிங் காமெடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கரியர் முடிஞ்சிருக்கும். அவங்களால இதுக்கு மேலே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எதுவுமே பண்ண முடியாது. அந்த சமயத்தில் தான் அவங்க வந்து இது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு ட்ரிகர் வேர்டு அது. நீங்கள் வந்து உங்களை வந்து நான் யோசிக்க வச்சு, உங்களை வந்து ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பெரிய இன்டெலிஜென்ட்டாக யோசித்து உங்களை சிரிக்க வைக்கிறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். அதுவே ஏதோ பேசிகிட்டே இருக்கிறப்ப ஒரு கெட்ட வார்த்தையை சும்மா ஒரு போகிற போக்கில் சொல்கிறது, அதை அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறது, கை தட்டுறது, ஏதோ ஒரு விஷயம் நான் கோமாளி வேலை பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்கள் ட்ரிகர் ஆவீங்க. ஏன்னா அந்த கெட்ட வார்த்தை வந்து டக்குனு இட் கெட்ஸ் யுவர் அட்டென்ஷன். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீப்பான காமெடியன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம காமெடி சீனில் அந்த மாதிரி கெட்ட வார்த்தை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் வந்து, ஏன்னா அவங்கள சிரிப்பு வர வைக்க முடியல. கமர்ஷியல் சினிமா, அந்த சினிமாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் காசு பண்ணி ஆகணும், அப்போ தான் எனக்கு அடுத்த ப்ராஜெக்ட் கிடைக்கும், இதில் காமெடி வச்சே ஆகணும். அந்த காமெடியில் எனக்கு சிரிப்பு வர வைக்க தெரியல. நான் என்ன பண்ணுவேன்? ஒன்று டபுள் மீனிங்கில் பேசுவேன், இல்லைனா கெட்ட வார்த்தை பேசணும். ஏன்னா இந்தமாரி விஷயம்லாம் ஐ கேன் கெட் யுவர் அட்டென்ஷன். ஸோ ஏன்னா இன்னும் உங்களுக்கு இன்னும் அவ்வளோ பழக்கப்படல. அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது ரொம்ப பழக்கமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒன்று. அண்ட் இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொன்று வந்து பிவர்ட்டிவாக வந்து இந்த ஹீரோயினே வந்து கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது. அதாவது டபுள் மீனிங்கில் கொச்சையாக ஏதோ ஒரு பொண்ணுங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்களே பேச வைக்கிறது. ஒரு ரீல்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்ன எப்போ பார்த்தாலும் செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி, வெள்ளை ஜட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல் லைன் இருக்கும். அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் அந்த ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரீல்ஸு, அந்த சீனு வைக்கிறதுல வந்து அந்த வெள்ளை ஜட்டி மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டே வச்சுக்கோங்களேன், அந்த ரீல்ஸ் ட்ரிகரே ஆகிருக்காது. அந்த ரீல்ஸ் வந்து ஃபேமஸ் வைரலாகவே ஆகிருக்காது. அது வைரலுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோயின் வெள்ளை ஜட்டின்னு சொல்கிறான். ஸோ அது ஒன்று ரீசனுக்காக தான் அந்த ரீல் வந்து வைரல் ஆச்சு. அண்ட் ஏன்னா அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரீல் வந்து ஃபேமஸ் ஆகிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா அந்த ஒரு வேர்டு வந்து அதில் இருக்கிறதுல வந்து குரூப்பில் டூப் மாதிரி வந்து அது ஒரு ட்ரிகர் வேர்டு. அது ஒரு பொண்ணே இந்தமாரி ஒரு பேசுகிறாளே, இந்தமாரி ஒரு இன்னர்ஸை பற்றி பேசுகிறாளே அப்படின்ற ஒரு விஷயம் அது. அண்ட் ஸோ இதே மாதிரி தான் கைஸ், நம்ம வந்து கமர்ஷியல் சினிமா அப்படின்ற பேரில் வந்து என்னென்னலாம் பண்ணால் வந்து எப்படியாவது காசு சம்பாதிச்சிட முடியாதா அப்படின்ற மாதிரி இந்தமாரி நிறைய விஷயங்கள். அண்ட் ஸோ ஐ டோன்ட் நோ, நான் எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னேன்னான்னு தெரில. ஸோ ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டேன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ கைஸ், ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் சியர்ஸ்.